அட்சய திருதியை என்றால் என்ன என்று இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அட்சயம் என்றால் நிறைவானது, அழியாதது, அள்ள குறையாதது என்று பொருளாகும். எது அழியாமல் பல்கி பெருகுகின்றதோ அதுவே அட்சயம் எனப்படும். சித்திரை மாதம் வளர்பிறை திருதியையே அட்சய திருதியை என்று போற்றப்படுகின்றது. வெற்றிலையின் மேற்புறம் விபூதி, வில்வம், மஞ்சள், அட்சதை, பூரண கும்பம், தாமரை மணி, ஜபமாலை, வலம்புரிச் சங்கு, மாவிலை, தர்ப்பை, குலைவாழை, துளசி, தாழம்பூ, ருத்ராட்சம், சந்தனம், காய்ச்சிய பால், நெய், கல் உப்பு இவை அனைத்தும் மகாலட்சுமியின் நிறைந்த அருளை பெற்ற பொருட்களாகும். இவ்வனைத்து பொருட்களிலும் மகாலட்சுமியை குடியிருப்பதாக நம் முன்னோர்களின் நம்பிக்கை. அவர்கள் வகுத்து வைத்துள்ள இந்த பொருட்கள் அனைத்தையும் நாம் அட்சய பாத்திரங்களாகவே கருதுகின்றோம். அட்சய திருதியை அன்று அதிகாலையிலே நீராடி ஸ்ரீமன் நாராயணனின் நாமங்களை சொல்லி அல்லது ஒலிக்கச் செய்து அவற்றை கேட்பதன் மூலமோ பாராயணம் செய்வதன் மூலமாகவோ மகாலட்சுமியின் அருளை பெற முடியும். ஸ்ரீமன் நாராயணனின் நாமங்களை சொல்லி புதிய செயல்களை தொடங்க வேண்டும். அன்றைய தினம் தங்கம் வாங்க இயலாதவர்கள் உப்பு வாங்கினால் கூட போதும். தங்கம் வாங்குவதன் மூலம் கிடைக்கும் நிகரான பலன் உப்பு வாங்குவதன் மூலமும் கிடைத்துவிடும். அட்சய திருதியை தினத்தன்று மகாலட்சுமியின் படத்திற்கு ஒரு முழம் பூ வாங்கி போட்டு மனதார பிரார்த்தனை செய்தாலே போதும், நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் கிட்டுவது நிச்சயமாகும். அதுபோலவே அட்சய திருதியை தினத்தன்று வீட்டின் 4 மூலைகளிலும் சோழிகளை போட்டு வைப்பதும் மரபாகும். இது செல்வத்தை கொண்டு வரும் என்பது ஒரு நம்பிக்கையாகும். அதுபோலவே அன்றைய தினத்தில் அதிகாலை விஷ்ணு பூஜை செய்வது அளவு கடந்த பலன்களை தரும் என்பதும் நம்பிக்கையாகும்.